Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2x2 plain ப்ளவுஸோட கட்டிங், அதோட கண்டினியூ பார்ட் ஸ்ட்ரிச்சிங் தான் இது. ஸோ லைனிங் இல்லாத ப்ளவுஸை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டவுன் பார்ட்டை நம்ம வந்து 1.5 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது வரைக்கும் மடித்து ஃபஸ்ட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தைக்கிறது வந்து பேக் பார்ட்டாக தைச்சிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி ஏற்றும் போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கும் ஈவன் அவுட் பண்ணி பட்டி ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் எப்படி நீட்டாக பட்டி ஸ்டிச் பண்ணி டாட் பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பேக் வந்து டாட்டை நம்ம பிடிச்சிடுறோம். ஸோ half inch வந்து டாட்டை சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம், டாட்டோட இன்டேக். ஸோ எவ்வளோ தூரம் அந்த டாட்டோட இன்டேக் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பேக்கில் டாட் பிடிச்சிடலாம். ஸோ இப்போ பேக் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. கீழே டவுன் பார்ட் முடித்து டாட் முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த மெயினாக வர இந்த எபெக்ஸ் டாட், அதாவது சென்டரில் இருக்கு இல்லையா மெயின் டாட், அதை நம்ம தைக்கிறோம். ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த டாட்டை தைக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த ஹூக் பட்டி சைடு இருக்கும் இல்லையா அந்த டாட்டை தைக்கிறோம். ஸோ இப்போ தைச்சி விட்ட டாட்டை இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹூக் பட்டி சைடு இருக்கு இல்லையா இந்த சைடில் இருக்க டாட்டை நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த டாட்டை அப்படியே பிக் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ ஒரு டாட்டை கரெக்டாக பிடிக்கும்போது நமக்கு கப் வந்து ஷேப் வந்து அழகாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதை தைச்சி முடித்த பிறகு இந்த ஆர்ம் ஹோல் பக்கத்தில் இருக்க டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே நீட்டாக அலைன் பண்ணி இந்த ஆர்ம் ஹோல் பக்கத்தில் இருக்க டாட்டை இப்படி ஸ்ட்ரிச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது நான் ஒரு சைடு நான் ஸ்ட்ரிச் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பக்கம் பாடிஸ்க்கும் நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ணிவிடுங்க. ஸோ கப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டி கூட ஒரு 2 பீஸ் லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டி எந்த சைஸில் வந்து கட் பண்ணிங்களோ அதே சைஸில் வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இதை நம்ம பட்டியை லைனிங் கூட அட்டாச் பண்ண போகிறோம் பாடிஸ் கூட. ஸோ துணியோட நல்ல பக்கமும், அதாவது மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா நல்ல பக்கம் ஒன்றா மேட்ச் ஆகிற மேலே வச்சுருங்க. இந்த லைனிங்கை இதுக்கு அடியில் இப்படி வைக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது பட்டி வந்து கன்சீல்டு பட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ 3 துணியும் ஒன்றா சேர்த்தாம வச்சு நம்ம எப்படி தைக்க போகிறோம். ஸோ 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் தையல் கொடுத்துருந்தோம். ஸோ அதே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ துணியை பெருசாக இழுக்கக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே லைட்டாக வச்சு இதை தைச்சி முடிச்சிடணும். ஸோ தைச்சி முடிச்சுட்டு கொஞ்சமாக நாச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கர்வாக இருக்கு இல்லையா, திரும்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக நாச்சஸ் போட்டுட்டு இப்போ இந்த மேலே இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, லைனிங்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கரெக்டாக வந்து இந்த பட்டி துணி மேலே வர மாதிரி வச்சு இந்த டாப் ஸ்டிச்சை இதுக்கு மேலே நம்ம போடுறோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து டாப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இப்போ டவுன் பார்ட் பட்டியை மடித்து தைக்க போகிறோம். ஸோ இந்த பட்டியை மடித்து தைக்கிறதுக்கு உங்கள் பேக் பார்ட் நம்ம ஆல்ரெடி டவுன் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆர்ம் ஹோல் பக்கமாக ஈவன் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் எவ்வளோ தூரம் எக்ஸஸ் இருக்கோ அந்த எக்ஸஸ் ஃப்ரண்ட் பார்ட் பட்டியை கரெக்டாக இது வரைக்கும் மடித்து கொடுத்துருங்க. ஸோ ப்ளவுஸில் நிறைய பேருக்கு வர ஒரே ஃபால்ட் என்னென்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக வர்றது தான். ஸோ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே பேக் பார்ட்டை வச்சு ஈவன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடை வந்து இப்படியே சேர்த்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இன்னொரு பக்கத்தோட ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டோட ஊக் பட்டி அளவில் எவ்வளோ பட்டி துணி மடித்து கொடுத்துருக்கோமோ அதே அளவில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஆர்ம் ஹோல் பக்கம் வரும்போது பேக்கோட பார்ட் எவ்வளோ தூரம் மடித்து கொடுக்கணுமோ அதை வச்சு மெஷர் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து எந்த சைடு பார்த்தாலுமே அந்த ஃபோல்டிங்ஸும் சரி கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டு 2 பீஸ் வருது இல்லையா, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு
2 சைடும் ஒரே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சஸ் வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹூக் பட்டி லூப் பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி தைச்சி அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வைக்கிறேன். வச்சு வந்து மேலேயும் கீழேயும் ஒரு 1 இன்ச் அலவன்ஸ் வர மாதிரி வச்சு இப்போ இதை நான் மார்க் பண்ணி இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஹூக்கு தைக்க ஒரு 1.5 இன்ச்சஸும் லூப் தைக்க ஒரு 3 இன்ச்சஸ் ஃபேப்ரிக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ மொத்தமாக இப்போ 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஹூக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக வேண்டாம். ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்கை இப்போ நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்போ 3 இன்ச் அப்படியே பாதி ஆகிடுச்சு. 1.5க்கு அப்படியே துணியோட நல்ல பக்கத்தில் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் நான் வைக்கிறேன். ஸோ ஹூக் வந்து துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு தைச்சு ராங் சைடுக்கு நம்ம இதை டர்ன் பண்ணணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுருங்க. நார்மலாக வந்து இந்த சென்னையில் சைடு இருக்கவங்க ஹூக் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வைப்பாங்க, லூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பாங்க. ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் வந்து ஹூக் வந்து எந்த சைடு வைப்பீங்க, ரைட்டாக லெஃப்டான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு இதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அடித்து கம்ப்ளீட்டாக இதை வந்து கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிடணும் டுவர்ட்ஸ் த ராங் சைட் ஆஃப் தி கார்மெண்ட். ஸோ இது வந்து ஹூக் தைக்கிறதுக்கு. ஸோ அடுத்து வந்து இதே மாதிரி லூப் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ லூப் தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணியோட ராங் சைடில் தைச்சு ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 இன்ச் ஃபேப்ரிக் அப்படியே ஓப்பனாக வச்சு கீழே மட்டும் 1/2 இன்ச் மடித்து ராயேஜ் டு ராயேஜ் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இங்கே இருக்க ஃபேப்ரிக்கை அப்படியே ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை ஒரு மடிப்பு அண்ட் இந்த ராயேஜாக இருக்கு இல்லையா, அதுக்கு சும்மா மறைகிற மாதிரி ஒரு மடிப்பு மடித்து எட்ஜில் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடுறேன். ஓகே. கரெக்டாக ஒட்டி போடக்கூடாது, ஒரு 1/4 இன்ச் தள்ளி நான் இங்கே தைக்கிறேன். ஸோ இப்போது இது வச்சு கரெக்டாக இந்த நெக்லைனை ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம வி பட்டி கொடுக்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம லூப் கயனில் தைப்போம் இல்லையா, அந்த லூப்பும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வி பட்டியும் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வி பட்டி வந்ததுக்கு லூப் எங்கெல்லாம் வருமோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக எண்டில் ஒன்று பட்டிக்கு நடுவில், தென் டாட் பிடிச்சோக்குள்ள அந்த டாட்டுக்கு நடுவில், தென் நெக்லைனுக்கு சென்டர். ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் ஒரு 6லேருந்து 7 லூப் தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வி பட்டினால் நம்ம நீட்டாக அழகாக தைச்சிடலாம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு லூப் வருமோ அங்கே வந்து லெட்டர் வி இருக்கு இல்லையா, அந்த வி வர மாதிரி வச்சு இதை ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இது நல்லா நீட்டாகிடும். வெறும் ஹூக் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஷோல்டர் ப்ரிட்டி டு ப்ரிட்டி ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ இதில் 1/2 இன்ச் சீமில் தைக்க போகிறோம். ஸோ நான் கரெக்டாக 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன். ஸோ அந்த 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவ்க்கு ஆல்ரெடி நீங்கள் கட்டிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒட்டு போடுற மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லினேன். ஸோ இந்த ஒட்டு போடுறது வந்து பேக் சைடுக்கு போகிற மாதிரி பார்த்து இதை ஒட்டு போட்டுருங்க. ஸோ ஒட்டு போட்ட பிறகு டவுன் ஃபோல்டு 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் தையலுக்கு. ஸோ அந்த 1.5க்கு மடித்து தைக்கிறோம். ஸோ 1.5 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைக்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து மேலே ரோல் ஆகாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இதை மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மடித்து தைச்சி முடித்த பிறகு எக்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு அதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது அன்இவனஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் நாட்ச், இது என்னோடய பாடியோட சென்டர் லைன், அதுவும் என்னோடய ஸ்லீவோட சென்டர் நாட்சும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இங்கே சென்டரில் வைக்கிறேன். தென் அப்படியே கையிலேயே இப்படியே மெதுவாக வாக் பண்ணுற மாதிரி போய் இதை மெஷர் பண்ணி கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கேருந்து நான் இதை தைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து சில பேருக்கு கூட குறைய இருக்கும், சில பேர் 1/4 இன்ச் கம்மியாக இருக்கும் ஸ்லீவு, அதாவது பாடியை விட.
சில பேர் 1/4 இன்ச் அதிகமாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் பார்ட்டை விட. ஸோ 1/4லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் பரவாயில்ல. அதை தாண்டி போகும்போது ஸ்லீவில் கட்டிங் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ ஸ்லீவ் ஃபேப்ரிக்கை ரொம்ப இழுக்காமல் ஜஸ்ட் லைக் தட் இப்படியே வச்சு இதை தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டாச்சு. ஓகே, ஸோ ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து சைட் சீம் போடுறதுக்கு மேலேருந்து சைடெல்லாம் அந்த ராயேஜும் ஒன்றா வச்சு மேலேருந்து இப்படி நம்ம பின் பண்ணிடுறோம். பின் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அளவு ப்ளவுஸ், அது எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவை ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் ஓப்பன், ஆர்ம் ஹோல் அண்ட் நம்மளோட வேஸ்ட். ஸோ வேஸ்ட்டு இருக்கும்போது உங்கள் ப்ளவுஸை ஒரு பாதியாக மடிச்சுட்டு அது கரெக்டாக போய் எங்கே முடியுதோ அந்த இடத்த நம்ம வந்து வேஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து 1.5 சீம் அலவன்ஸ் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த 1.5 சீம் அலவன்ஸ்க்கு மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ ஒரு தையல் போட்டுட்டு அது பக்கத்துலேயே எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 2 தையல் போட்டு கூட இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் பயஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு வந்துக்கு நம்ம பயஸ் பீஸ் எடுக்கிறோம். ஸோ நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணும்போது பேலன்ஸ் கிடச்சது இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கில் தான் இப்படி நம்ம பயஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து நம்ம பயஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி நம்ம ஹெம்மிங் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஹெம்மிங் பண்ணுற பார்ட் நான் காட்டல. ஸோ வெறும் இந்த பயஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு வேளை இந்த ப்ளவுஸ் ஹூக் லுக் தைக்கிற வீடியோஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட ஹூக் அண்ட் லூப்பை வந்து எப்படி தைக்கணும்னு டீட்டெயில் வீடியோ இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் லூப் சைட்லேருந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பயஸ் பீஸை ராங் சைடில், பயஸோட ராங் சைடும் கார்மெண்ட்டோட பிரிட்டி சைடும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஒரு பகுதியிலேருந்து அப்படியே இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம டோட்டலாக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோமா, அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸை ஒரு சைடு நெக்கிலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி சுற்றி இதை வந்து நம்ம தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து பேக்குக்கு போய் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் வரைக்கும் நமக்கு இந்த பயஸ் வந்து வரும். ஓகே, ஸோ ஃபேப்ரிக், அதாவது ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கை நீங்கள் ரொம்ப இழுக்காதீங்க, மூவ் பண்ணாதீங்க. நீங்கள் டர்ன் பண்ண வேண்டியது இந்த பயஸை தான். பயஸை தான் வந்து நீட்டாக அந்த நெக்லைன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி திருப்பி நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிக்கிங்க அந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சா. அண்டு இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல நீட்டாக நாச்சஸ் வந்து கட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கட் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே மூடி இன்னொரு தையல் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ இதை இப்படியே எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி தையல் போடுங்க. ஸோ இது ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி கையிலேயே ஹேண்ட் எம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேண்ட் எம் பண்ணுற வீடியோ நான் எனக்கு இது கூட கம்பைன் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஹேண்ட் எம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு லைனிங் இல்லாத ப்ளவுஸை வந்து தைக்கிற ப்ராப்பரான மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது ஃபினிஷ் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye-bye.